ஹாய் ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா காசி யாத்திரை. என்னடா காசி யாத்திரைன்னு சொல்ற? படத்துடைய பேரு ஃபேமிலி தான். படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன் காசி யாத்திரை சொல்றேன் அப்படின்னு. ஏன்னா அது அந்த பேர் படத்துக்கு பர்ஃபெக்டா இருக்கும். ஃபேமிலி அப்படிங்கறதும் அதுக்குண்டான கதை உள்ள இருக்கு. படத்துடைய கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்துடைய ஹீரோவுடைய தாத்தா காசி யாத்திரை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா பேக் எடுத்துட்டு கிளம்பிடுவாருங்க. அவரால் தனியா போக முடியாது. ஏன்னா அக்கம் பக்கத்துல சொந்த பந்தம் யாராவது பார்த்து கூப்பிட்டு வந்துருவாங்க. ரொம்ப வயசாயிடுச்சு, நீங்க தனியா போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவாங்க. அது அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். படத்துடைய ஹீரோ டப்பிங் ஆர்டிஸ்டா இருப்பாப்ல. அவருக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு 15 பொண்ணு பார்ப்பாங்க. 15 பொண்ணு ஓகே சொல்லாது. கடைசியா ஒரு பொண்ணு ஓகே சொல்லும். இவர் ரொம்ப பிகு பண்ணி ஓகே சொல்லி எல்லாம் நிச்சயதார்த்த வரைக்கும் கொண்டு போவாங்க. கரெக்டா பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு ஒன் சைடா ஒருத்த லவ் பண்ணிட்டு இருப்பான். அவன் தண்ணி போட்டு கல்யாணத்துல பிரச்சனை பண்ணுவான். கல்யாணம் நின்று போயிடும். இவர் மனசு ரொம்ப உடஞ்சு போயிருவாரு. ஒரு ரிலாக்ஸா ஒரு ஃபீல் பண்றதுக்கு ஏதோ எங்கேயாவது போயிட்டு வரலாமே அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவங்க தாத்தாவோட நினைப்பு வரும். காசி யாத்திரை நான் அவங்க கூட வரேன், நான் உனக்கு கூட்டு போறேன் வா அப்படின்னு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புவாங்க. அப்ப ஃபேமிலியா சேர்ந்து முடிவு எடுப்பாங்க, நம்ம எல்லாருமே போலாம் அப்படின்ட்டு கிளம்புவாங்க. அப்ப அந்த டிராவல்ல என்ன நடக்குது அப்படிங்கறதான் படத்துடைய கதை. படம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் கூட ஒரு இன்ட், ஒரு காமெடி அங்க இருக்கும், ஒரு நகைச்சுவை, ஒரு நம்ம அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய மனிதர்கள் இதுல இவ்வளவு நகைச்சுவை இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க. ஒரு ஃபேமிலியா ஒரு என்டர்டைன்மெண்டா எந்த ஒரு அடல்ட்டுமே இல்லாம ஒரு ஜாலியா ஒரு பண்ணா ஒரு படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேமிலியா உட்காந்து பாருங்க. படம் கண்டிப்பா பிடிக்கும். படம் எண்டு வரைக்குமே அந்த காமெடி உடையாம கொண்டு போயிருந்தாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்தது. படம் எங்க ஆரம்பிக்குதோ அங்கதான் கண்டிப்பா முடியும். அது ஒரு கருத்து இருக்கு. படம் எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வருதோ அங்கதான் எண்டிங் பாயிண்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி. படம் பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.